உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் குடும்பத்தினரின் மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சிங்கப்பூரை மையமாக கொண்டு இயங்கி வரும் சில்வர் பார்க் என்ற தனியார் நிறுவனத்தின் 70 லட்சம் பங்குகளை திமுக எம்பியான ஜெகத் ரட்சகன் 2017ஆம் ஆண்டு 32.69 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கியுள்ளார். இதில் 45 லட்சம் பங்குகளை தனது மனைவி அனுசுயா பெயருக்கும், 22.5 லட்சம் பங்குகளை மகள் ஸ்ரீனிஷா பெயருக்கும், 2.5 லட்சம் பங்குகளை மகன் சந்தீப் ஆனந்த் பெயருக்கும் 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மாற்றியுள்ளார். ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினரின் இந்த பரிவர்த்தனைகள் அனைத்தும் ரிசர்வ் வங்கியின் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக நடந்துள்ளதாகவும், இது தொடர்பாக விளக்கம் அளிக்க கோரியும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2022ஆம் ஆண்டு நோட்டீஸ் பிறப்பித்தனர். இந்த நோட்டீஸை எதிர்த்து ஜெகத் ரட்சகன் சார்பில் அவரது மனைவி, மகள், மகன் மற்றும் அவருக்கு சொந்தமான அகாட் மதுபான நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி சட்ட விதிமுறைகளை பின்பற்றியே அமலாக்கத்துறையினர் இந்த நோட்டீஸை பிறப்பித்துள்ளனர். இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என கூறி மனுவை 2023ஆம் ஆண்டு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நபர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வில் நடந்து வந்தது. நேற்று இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தனி நீதிபதியின் உத்தரவில் தலையிட எந்த முகாந்திரமும் இல்லாததால் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுவதுடன் அமலாக்கத்துறையினர் சட்டத்துக்குட்பட்டு இந்த நோட்டீஸ் மீதான நடவடிக்கையை தொடர எந்த தடையும் இல்லை. அதே சமயம் விசாரணையை விரைந்து முடிக்க அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.